ஹாய் guys, நீங்கள் பார்த்துருக்குது ஏன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோடு வந்திருக்கோம். என்ன வீடியோன்னு பார்த்தாலே தெரியுது, கேம் ப்ளே வீடியோ தான். இந்த கேம் ப்ளே வீடியோவில் நான் என்ன சொல்கிறது, ஒரு தலைவலி இல்லாமல் சாஃப்டாக போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். உள்ளே நிறைய ப்ரோ பிளேயர் இருக்காங்க. சரி, இந்த கேமோட கான்செப்ட் சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இழுத்து போடுற பவர் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஸ்பைடர் மேனுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லேசர் மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம இழுத்து போட்டுடலாம். அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்ம கேமுக்குள்ளே போனோன்னே இழுத்து போடுவாங்க. இங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்கும், ஜாலியாக கூட இருக்கலாம். அதோட இது ஒரு ஹாபி கேம் மாதிரி இருக்காது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஆரம்பமே சத்தம் கேட்குது. நான் இந்த மாதிரி தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும் கேமு. இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும் கேமு. நான் இன்னும் வெளில போய் சுற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நடிக்க வருவானுங்க. இவனுங்களை பிடிச்சி தூக்கி போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சேஃப் ஜோனுன்னே சொல்லலாம். இங்கே யாராலையும் அடிக்க முடியாது. அது நம்ம எதாவது பயமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நின்றுக்கலாம். சரி வாங்க, இப்போ நான் சுற்றி காட்டுறேன். இவனை இப்படி பிடிச்சி இப்படி போடலாம் கைஸ். இப்போ நான் தூக்கி போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடலாம். சரி, நான் சுற்றி காட்டிட்டேன் இந்த மேப்பை. இதுதான் சேஃப் ஜோனு. இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்கும் கைஸ். நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன், அதனால் நான் சுற்றி காட்டுறேன். அப்புறம் இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்கும். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது யார் வேணாலும் பிடிக்கலாம் இந்த கேமில். ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி ஜாலியாக அங்கே சுற்றலாம். அப்புறம் இங்கே ஒரு பிரமிட் இருக்குது. இங்கே கீழே ஒரு ஃபார்ம் இருக்குது கைஸ். அப்புறம் மேலே வந்து ஸ்னோ ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்களா, அந்தரத்தி தொங்கும் இடம். இதுலேயும் ஒரு வீடு இருக்குது. இது அப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ நான் எல்லா வீடியோவும் சுற்றி காமிச்சிட்டு நம்ம அப்புறமா ஃபைட்டில் இறங்கிடுவோம். இப்போ வந்து அங்கே கீழே ஏதோ ஃபுட்பால் கோர்ட்டு மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்ம லைட் ஹவுஸு, குளிப்பவர் ஹவுஸே, அந்த மாதிரி இது லைட் ஹவுஸு. நல்ல வேலை நம்ம கடலில் உள்ள. அப்புறம் நம்ம தூக்கி போடும்போது இந்த கடலில் விழுந்துட்டோன்னா நம்ம செத்துருவோம் கைஸ். இதான் நம்மளுக்கு டெத் ஏரியான்னு சொல்லலாம், அந்த கடல் தான். ஓகே, மறுபடியும் ஏரியாக்கே வந்தாச்சு. இந்த மாதிரி மாடுங்களை பிடிச்சி இப்படி வச்சு இப்படி இழுத்து விடலாம். ஆனால் அது வரமாட்டேங்குது. சரி விடுங்க. டாய், எப்பறம் அந்த பையனை அடிக்கலாம் நீ? அவனை விட்றா, டேய் விட்றா அவனை, போடா அப்படி வருமா. வணக்கம்ப்பா, உன்னை தானே நான் காப்பாற்றினேன். வணக்கம்ப்பா. கைஸ் அஷ்டம் கைஸ், நம்மளையாவன் கொழுப்புக்காரா. அவனை காப்பாற்றினதுக்கு நல்லா பண்ணிட்டீங்களே. இதுக்கு தான் கைஸ் யாரையும் வந்து ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. சாரி, எதுவும் இல்லை, என் ஃபோன் கொஞ்சம் பக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்தாலே என் ஃபோன் கொஞ்சம் கோளாறாயிடும் கைஸ். வழக்கமாக கேட்டிங்கன்னா நான் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா இது எனக்கு பொழுது போடுற இடம். இங்கே ஒருத்தன் எவனோ இருக்கான் கைஸ். தம்பி வணக்கம்ப்பா. கைஸ், இப்படி நம்ம மேலே கீழே எஞ்சி நின்னோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை எடுத்துப்பாங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்துருக்கீங்களே, அதே மாதிரி தான். கூட உட்காந்துருவோமா? நான் தம்பியா, உன் பக்கத்து வீட்டில் யாரும் நல்லா இருக்காங்களாப்பா? என் தம்பி அவன் வீட்டில் நல்லா இருக்காங்களா? என்னங்க மதிக்கவே மாட்டேங்கிறான். சரி வேலை. என் ஃபோனு செம்மையாக பக்காகுது கைஸ். சரிப்பட்டுறது போ அப்படி. நல்லா தான் பேசிட்டு நான் தள்ளி விட்டேன் கைஸ் அவனை. இப்போ அவன் மேலே வருவான், நம்ம கீழே போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. இதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஐயோ, என்னாச்சு தெரியலையா? படம் ஒன்றும் இல்லை கைஸ். நான் கூட பின்னாடி வந்து என்னை புஷ்டானோன்னு நினச்சேன். சில்லி பையன் பிடிக்கல. சரி ஓகே, வாங்க இப்போ அப்படியே சுற்றி பார்ப்போம் கைஸ். இந்த இடத்துல அவ்வளோவா இல்லை கைஸ். நிறைய பேர் இருந்தால் தான் இந்த கேமே சூப்பராக இருக்கும். எல்லாம் அச்சுக்குன்னு சாவானுங்க. என்ன தைரியம் தான், என்னது
கண்ட்ரி போட்டு என்னடாச்சு? என்ன பண்ணாவன்? ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? யார் அவன்? கைஸ் அந்த துரோகம் பண்ணால் தானே? துரோகம் 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 துரோகம். புஷ்டாங்க கைஸ். யோ நீ விடியா, நான் இவனை பார்த்து கொப்பமா அவனை இதுக்கே அடி. இன்னும் கைஸ் புஷ்டான். நம்மள ஃப்ரெண்டானதுனால அவன் வந்து நம்மளை நிறைய வேலை செய்யறான். ஏய் கண்ட்ரி பூட், எப்பறம் என் ஃப்ரெண்டை நீ தள்ளடான்? நான் அவனை சாப்பிட்டானா இல்லடா. போடா அப்படி வருமா? வாடா இங்க, வாடா வாடா வாடா. தள்ளி விட்டாச்சு கைஸ் அவனை. ஐயோ எங்கதான் வந்தான்? எவன்டாவன்? யாரா அந்த பையன்? ப்ரோ புடி ப்ரோ, ஃப்ரெண்டு ப்ரோ. எவனோ பூச்சி தூக்கி வச்சிட்டாங்க கைஸ். யார் அந்த நல்லவன்? ஐயோ இவனா? இவன் ஆல்ரெடி என் மேலே கொலைகானில் இருந்தானே. விட மாட்டான்டா சட்டி தலையா. போடா அப்படி. இந்த மாதிரி தான் கைஸ் தூக்கி போடணும், புரியுதோ? ஓகே. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கைஸ். எவனாச்சும் நம்மளை பிடிக்கலன்னா இந்த இடத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துடணும். யார் அந்த பையன்? இவனுங்க மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானுங்க, இவனாங்கலாம் எடுக்கூடாதா? சரி விடுங்க, அடுத்து பிரச்சனை இல்லை. சரி ஓகே விடுங்க. இப்போ வந்து நம்ம கீழே போய் பார்ப்போம். நான் ஒன்று சொல்லணும்னு கேட்டேன்ல, அது வந்து இதுதான். இங்கே வந்து நிறைய பேரை பூட்டி வச்சுக்கலாம். இது ஒரு கைது பண்ணுற இடம். இதை வந்து நான் அப்படி டச்சில் தான் தொட்டால் இப்படி மூடிடும். எவனையாச்சும் உள்ளே தூக்கி போட்டு இது மூடிடும். அப்புறம் டான்ஸ் ஆடலாம். ரெண்டக்கு அதெல்லாம் போட்டு உள்ளே போட்டு இப்படி டான்ஸ் ஆடலாம். ரெண்டக்கு அப்படின்னு டான்ஸ் ஆடலாம். ஸோ ஓகே, இந்த இடத்த பார்த்துருவோமா? வாங்க போயிட்டு எல்லாரையும் அடித்து நவுத்திட்டு வருவான். அப்புறமா இன்னொரு வீடியோ போட போகிறேன் கைஸ். எனக்கு நாளையோட எக்ஸாம் முடிய போகுது. அதனால் ஒரே குத்தாட்டம் திண்டாட்டம் தான். இனிமேல் நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோ வரும் இந்த 11 நாளில். ஏன்னா எனக்கு 11 நாள் லீவு. தொடர்ந்து ஒரு ரெண்டு வீடியோ போடலான்னு இருக்கேன் ஒரு நாளைக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு அது எல்லாமே போட்டு பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நான் நல்ல வீடியோலாம் போடுவேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து தீபாவளி வீடியோ போடலான் இருக்கேன். நாளைக்கு போடுறேன் தீபாவளி வீடியோ. ஒரு 100 லைக்கு தான் இங்கே இந்த வீடியோவோட டார்கெட். எப்படியாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே. இந்த இடமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இருட்டாயிடுச்சு கைஸ். என்ன பாருங்க, மூன். ஓகே, நம்ம சேஃப் ஏரியாவுக்கு போயிடுவோம். இது ஒன்று தூக்கி போட்டு போயிடலாம். கொப்பத்தலையா போடுறா அவனை. அண்ணன் வர்றான், வழி விடு. போடா அப்படி. தூக்கி போட்டான் பார்த்தீங்களா? யார் அவன்? என்னங்க நம்ம இந்த பால் மாதிரியே இல்லை அந்த ப்ரோ வாட்டு ப்ரோ, வெரி ராங்கு ப்ரோ. வாங்கண்ணா, வணக்கம் அண்ணா. வாங்கண்ணா. ஐயோ மிஸ் ஆயிட்டாங்க ஐஸ். ஐயா தூக்கி போட்டேன். எஸ். ஆனால் இங்கே தான் விழுந்துருக்கான். அவனை விடக்கூடாது. நான் தூக்கி போனா, நீ தூக்கி போனா கைஸ். என்னை இங்கே தூக்கி போட்டான் கைஸ். கொஞ்சம் பக்கத்தில் தூக்கி போட்டால் அவனை அப்படியே தூக்கி எறிஞ்சிருப்பேன். அவன் போய் தண்ணியில் வந்துருப்பான். எண்ணெயை சேர்த்து தண்ணியிலே தள்ளி விட்டான். படும் பாவி பாருங்க, எல்லாரும் எண்ணெய் தான் துரத்துறானுங்க. நீங்கள் என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரியாடா இருக்கு. பார்த்தா ஜோக்கர் மாதிரியாடா இருக்கு. போடா பண்ணி, அவன் கூட வரமாட்டேன். நீங்கள் தான் கைஸ் இங்கே கூப்பிட்டு போவான். சில பேர்லாம் இப்படி தான் கைஸ் இந்த கேமில். ஐயோ இவங்கிட்ட வந்து ஓடிடணும் கைஸ். இவன் சரியில்லை ஆள். ஐயோ பக்கத்தில் வேறு வரானே. ஐயோ ஏதாச்சும் இது கொடுங்க, நான் ஓடிடுறேன். பாய். ஐயோ புஷ்டான். என்ன நாயிடாது. ஒட்டாங்க போடா. நீ தானே தூக்கி போட்ட. ஐயோ தூக்கி போடுறது கைஸ். இங்கே இருந்து போங்க கைஸ். இப்போதான் வருவானுங்க 2 பேரும். நான் சாவடிக்கிட்டே வருவானுங்க.
யாரும் வரல. ஐயோ யாரும் வந்திருக்கானே. இவன் அவன்ல இல்லை நமக்கு தெரியாது. ஏய் ப்ரோ, வாட்ஸ்அப் ப்ரோ. என்னடா என்ன கொழுப்படா. அண்ணன்கிட்ட வந்து கேம் ஆடுறேன். அவனை தூக்கி போட்டேன். ஐயோ உள்ளதான் விழுந்திருக்கான். கைஸ் அவனை தூக்கி போடணும் கைஸ். சட்டி தலையா எங்கேயா இருக்க? என்னங்க செத்துறானா? சரி ஓகே. ஏய் ப்ரைஸ் மணி. ஓ எனக்கு எவ்வளோ டைமண்ட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமண்டை சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஸ்பின் பண்ணுவோம் கைஸ். அதில் இப்போ நான் இழுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைடர் வெப்பு மாதிரி. அதில் வந்து இந்த மாதிரி கலராக ரேரு, மித்திக்கலு, லெஜெண்ட்ரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வாங்கலாம். எனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஏரியாவுக்கு போயிருப்போம்னா நம்மளை தோலை உச்சி தொங்க விட்ருவானுங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு இந்த எமௌண்ட்டுன்னு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா, இது எமௌண்ட்டு. இந்த மாதிரி நிறைய எமௌண்ட் இருக்குது. அப்புறமா அது பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஸ்கின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு போனோன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் எது திரும்ப வச்சுருக்கேன், இந்த ரேரு தான் வச்சுருக்கேன். இதில் காமன், ரேரு அதெல்லாம் இருக்குது. எப்பிக்கு, லெஜெண்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. லெஜெண்ட்ரி வரைக்கும் தான் இருக்குது போல். அப்புறம் மேலே இருக்கிறதுலாம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஹோமுக்கு போயிடலாம். நான் ஷாப்புக்கு போயிடலாம். ஹோமுக்கே போவான். சரி ஓகே. அம்மா எப்படி வெளில வரணும்? வெயிட் a minute guys. ஓகே கைஸ், நான் வந்து அப்போ காட்டலான்னு பார்த்தேன். கேம் விட்டு வெளில போக சொல்லிச்சு. இப்போ மறுபடியும் உள்ளே வந்தேன். இப்போ வந்து பார்த்தா இந்த சர்வரில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்க மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். சிக்ஸ்டீன் மெம்பர் இருக்காங்க கைஸ். 16 பேர் இருக்காங்க மொத்தமாக. இவங்களை குடிச்சிடலாமா? மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ என்னை தாக்கிறதுக்குன்னே வரானுங்க. ஓடுறான். ஓகே ஓடிட்டோம். சரி ஓகே கைஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ். பாய் 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 பாய்.